தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளிப்பது என்று மதிமுக முடிவு செய்துள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவரது இல்லத்தில் செவ்வாயன்று சந்தித்தார். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்றங்களின் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு அமைப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் மோகனராஜு அவர்களும் இன்று எங்களை சந்தித்து ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். நாங்கள் மகிழ்ச்சியோடு முழுமனதோடு அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவளிக்கும், முழுமையாக தேர்தல் களத்தில் உடன் இணைந்து பணியாற்றும் என்று தெரிவித்திருக்கிறோம். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்யாத பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி செய்து வருகிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். ஒரு நல்ல பிரதம அமைச்சர், செயல்படக்கூடிய பிரதம அமைச்சர் கிடைத்திருக்கிறார். உலக நாடுகள் எல்லாம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து மூலதனம் குவிய ஆரம்பித்திருக்கிறது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பித்திருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. பணவீக்கம் குறைந்திருக்கிறது. 100 நாட்களில் ஒரு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் காங்கிரஸ் செய்யாததை மிக குறுகிய காலத்தில் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்குள் இந்தியா உலகிற்கே வழிகாட்டும் நிலைவிற்கு பொருளாதாரத்திலும் வாழ்க்கை தரத்திலும் உயர்த்தப்படும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பதாக திமுக, காங்கிரஸ், புதிய தமிழகம் அறிவித்துவிட்டது. மார்க்சிஸ்ட் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் விரைவில் முடிவை அறிவிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. தேமுதிக, பாமக தரப்பில் அறிவிப்பு வெளியாகவில்லை. தேர்தலை புறக்கணிப்பதாக மதிமுக உயர்நிலைக்குழு திங்களன்று முடிவு செய்த நிலையில் செவ்வாயன்று பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிப்பதாக வைகோ அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.